வாழ்க்கை சில சமயங்கள்ல நம்ம எந்த எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லவே முடியாது. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது தப்பா தெரியலாம், இல்ல அருவருப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் தனிமை எவ்வளவு கொடியதுன்னு. அப்பா இறந்த பிறகு இந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி அமைதியா மாறிடுச்சு. அந்த அமைதிய உடைக்க எங்க வாழ்க்கையில புதுசா ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர நாங்க எடுத்த ஒரு முடிவு, அதுதான் எங்க வாழ்க்கையையே மாத்தி போட்டுச்சு. இது என்னோட கதை இல்ல, இது எங்க 3 பேரோட கதை. அப்பா இருந்த புதுசு வீடே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் நானும் தனி மரமா நின்னோம். அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு பண கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவரு போன பிறகு ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்க படாத பாடுபட்டோம். அம்மா பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சாங்க. இன்டர்வியூக்கு போவாங்க, ஆனா ஏமாற்றத்தோட தான் திரும்பி வருவாங்க. நான் காலேஜ் போகணும், படிப்பு செலவு, வீட்டு செலவுன்னு எல்லாம் கழுத்தை நெரிச்சது. அன்னிக்கு ஒரு நாள் அம்மா சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, என்னாச்சுன்னு கேட்டேன். தெரியல ரியா, வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்பா இல்லாத இந்த கஷ்டத்தை எவ்வளவு நாள் தான் தாங்க போறோம். கடன் கழுத்தை நெரிக்குது, வேலை கிடைக்கலன்னு அம்மா கலங்கினாங்க. அவங்க கண்ணுல இருந்த பயம் எனக்கும் தொத்திக்கிச்சு. ஆனா அப்போதான் எனக்கு அந்த யோசனை வந்தது. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? நாம ஏன் சித்தப்பாவை கூப்பிடக்கூடாதுன்னு கேட்டேன். அம்மா நிமிர்ந்து பார்த்தாங்க. அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்து பல வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாங்க. சித்தப்பாவும் தன்னந்தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு திருமணமாகி அது சரியா வராம விவாகரத்து ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா, யோசிச்சு பாருங்க. அவரும் தனியா தான் இருக்காரு, நாமளும் தனியா தான் இருக்கோம். அந்த சண்டையெல்லாம் பழசு. அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா சமாதானமாகிருப்பாரு. சித்தப்பா நம்ம கூட இருந்தா அவருக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், பண உதவியும் கிடைக்கும்லன்னு எடுத்து சொன்னேன். முதல்ல அம்மா தயங்கினாங்க. அப்புறம், நீ சொல்றதும் சரிதாரியா, சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா கஷ்டப்படுறத விட ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கலாமேன்னு சம்மதிச்சாங்க. அடுத்த நாளே சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம். அவரும் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு பெட்டியோட நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அவரை பார்த்தப்போ எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை தொழிர்த்தது. வீட்டுக்குள்ள ஒரு ஆண் துணை வந்தாச்சுங்கிற தைரியம் வந்துச்சு. சித்தப்பா வீட்டுக்கு வந்ததும் அந்த வீட்டின் சூழலே மாற ஆரம்பிச்சது. அவர் அம்மாவை பார்த்து, என்ன அண்ணி, எப்படி இருக்கீங்க? அப்போ பார்த்த மாதிரியே இப்பவும் அப்படியே இருக்கீங்கன்னு விசாரிச்சார். அந்த வார்த்தைகள் அம்மா முகத்துல ஒரு சின்ன வெட்கத்தையும் சிரிப்பையும் வரவழைச்சது. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா முகத்துல அந்த சிரிப்பை பார்த்தேன். நாட்கள் போக போக சித்தப்பா எங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறினார். எனக்கு படிப்புல, குறிப்பா கணக்குல ரொம்ப கஷ்டம். அன்னிக்கு ஒரு நாள் ஹோம்வொர்க் பண்ண முடியாம முழிச்சிட்டு இருந்தேன். சித்தப்பா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். என்ன மாரியா, என்னாச்சு, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கன்னு கேட்டார். இந்த மேக்ஸ் பாடம் எனக்கு வரவே மாட்டேங்குது சித்தப்பா, மண்டை காயுதுன்னு புலம்பினேன். அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த கணக்க வாங்கி பார்த்தார். காலேஜ்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸரை விட ரொம்ப அழகா பொறுமையா சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு மேக்ஸ் இவ்வளவு நல்லா வருமா சித்தப்பா, நீங்க செமன்னு நான் அவரை பாராட்டுனேன். அவர் என் தோள் மேல கை வச்சு, இனிமே உங்களுக்கு படிப்புல எந்த சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன்னு சொன்னார். அந்த ஸ்பரிசம், அது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வந்ததா இல்ல வேற ஏதாவதான்னு அப்போ எனக்கு புரியல. ஆனா அந்த அன்பு எனக்கு தேவைப்பட்டது. இன்னொரு பக்கம் அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையில ஒரு நெருக்கம் உருவாகிட்டே இருந்துச்சு. அம்மா சமையலறையில பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது சித்தப்பா போய் உதவி செய்வார். என்ன அண்ணி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நான் பண்றேன்னு உரிமையா வேலைகளை இழுத்து போட்டு செய்வார். சந்தோஷத்தை மட்டும் இல்ல, கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு அவர் சொன்னப்போ அம்மா அவர் மேல இன்னும் அதிகமா அன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ஹால்ல அப்பாவின் போட்டோவை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. சித்தப்பா அங்க வந்தார். அண்ணி, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, அண்ணன் ஞாபகமான்னு கேட்டார். ஆமாங்க, அவர் கூட வாழ்ந்த அந்த அழகான நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. அவர் இல்லாத இந்த தனிமை கொடுமையா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. சித்தப்பா அம்மாவின் பக்கத்துல உட்கார்ந்தார். கடந்த காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை ஏன் வீணாக்குறீங்க? அண்ணன் இறந்திருந்தா நீங்க இப்படி அழுதுக்கு விரும்புவாரா? அவர் போயிட்டாருங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையும் முழிஞ்சு போயிடல. நீங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆறுதல் சொன்னார். அப்போ அவர் சும்மா ஆறுதல் மட்டும் சொல்லல, ஒரு பாட்டை போட்டு வாங்க டான்ஸ் ஆடலான்னு அம்மாவை கூப்பிட்டார். முதல்ல அம்மா மறுத்தாங்க. சீ, என்ன இதெல்லான்னு தயங்குனாங்க. ஆனா சித்தப்பா விடல. அம்மாவின் கைய பிடிச்சு இழுத்து அவங்கள ஆட வச்சார். அந்த காட்சி, அத நான் மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தேன். அம்மாவும் சித்தப்பாவும் ஜோடியா டான்ஸ் ஆடினாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா சோகம் எல்லாம் பறந்து போச்சு. அவங்க முகத்துல அவ்வளவு பெரிய சிரிப்பு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்ட பார்வையும் அந்த நெருக்கமும் அது சாதாரண உறவு முறைக்கு அப்பாற்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சுது.
டான்ஸ் ஆடி முடிச்சதும் சித்தப்பா அம்மா கிட்ட, எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி, நாம ஏன் சந்தோஷமா ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். அம்மா அதிர்ச்சியானாலும் அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த ஆசை இருந்ததா அவங்க கண்கள் காட்டுச்சு. எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு, ஆனா பிடிச்சிருக்குன்னு ஒத்திக்கிட்டாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த எனக்கு கோபமோ அருவருப்போ வரல, மாறாக ஒரு விதமான பொறாமையும் ஏக்கமும் தான் வந்தது. அம்மா சந்தோஷமா இருக்காங்க, சரி. ஆனா நான் என்ன? நானும் தனிமையில தானே இருக்கேன். அப்பா போன பிறகு எனக்கும் அந்த வெற்றிடம் இருக்கே. எனக்கும் ஒரு துணை, ஒரு அணைப்பு, ஒரு அன்பு தேவைப்பட்டுச்சே. அன்னைக்கு ராத்திரி என் ரூம்ல படுத்துக்கிட்டு இதையே யோசிச்சுட்டு இருந்தேன். தூக்கம் வரல. எழுந்து சித்தப்பாவ தேடி போனேன். அவர் தனிமையில இருந்தார். நான் போய் அவர் முன்னாடி நின்னதும், என்ன மாரியா, இன்னும் தூங்கலையான்னு கேட்டார். நான் தயங்காம என் மனசுல இருந்தத கொட்டுனேன். எனக்கு தூக்கம் வரல சித்தப்பா. எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு. அம்மா கிட்ட கூட சில விஷயங்கள ஷேர் பண்ண முடியல. எனக்கு நீங்க வேணும்னு சொன்னேன். சித்தப்பா முதல்ல திகைச்சு போயிட்டார். ரியா, நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? இது தப்பு. நான் உன் சித்தப்பா, அண்ணன் பொண்ணு நீன்னு விலகினார். ஆனா நான் விடல. உறவு முறை, சரி தப்பு இதெல்லாம் யாருக்காக? சித்தப்பா, நமக்குன்னு சில தேவைகள் இருக்கு. எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. நீங்களும் தனியா தான் இருக்கீங்க. நாம ஒரு ஃபேமிலி தானே. நமக்குள்ள ஏன் இந்த வரம்புன்னு கேட்டேன். எங்க அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுன்னு மறுத்தார். அப்பா இருந்திருந்தா என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிருப்பாரு. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புவாரு. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படாம என் கூட இருங்கன்னு நான் பிடிவாதமா நின்னேன். என்னோட அந்த பார்வையும் பேச்சும் அவரை யோசிக்க வச்சது. அவரும் ஒரு ஆண் தானே, தனிமையின் கொடுமை அவருக்கும் தெரியும் தானே. மெல்ல மெல்ல அவரும் என்னோட வாதத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. நாங்க 2 பேரும் நெருக்கமானோம். சரியா அந்த நேரத்துல அம்மா அங்க வந்துட்டாங்க. எங்கள அந்த கோலத்துல பார்த்ததும் அம்மா பதறி போயிட்டாங்க. ரியா, என்ன காரியம் பண்றீங்க 2 பேரும்? இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமான்னு கத்துனாங்க. சித்தப்பா பயந்து போய் ஓரமா போயிட்டார். ஆனா நான் பயப்படல. நான் அம்மா கண்ண நேருக்கு நேர பார்த்தேன். அம்மா, ஏன் கத்துறீங்க? நீங்களும் சித்தப்பாவும் டான்ஸ் ஆடும்போது, நெருக்கமா இருக்கும்போது நான் எதுவும் கேட்கலையே. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி எனக்கும் தனிமை இருக்கு, எனக்கும் அவர் தேவைப்படுறாரு. இதுல என்ன தப்புன்னு கேட்டேன். அம்மா அதிர்ந்து போய் நிக்க நான் தொடர்ந்தேன். நம்ம 3 பேரும் தனித்தனியா கஷ்டப்படுறத விட ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுல என்ன தப்பு? நம்ம ஒரு ஃபேமிலி தானே. நமக்குள்ள ஒளிவு மறைவு எதுக்கு? நீங்களும் சந்தோஷமா இருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய வாழ்வோம்னு சொன்னேன். என்னோட இந்த தெளிவான பேச்ச கேட்ட அம்மா அமைதியானாங்க. அவங்க யோசிச்சாங்க. நான் சொல்றதுல இருக்கிற யதார்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சுது. இந்த உலகத்தோட பார்வையை விட நம்மளோட நிம்மதிதான் முக்கியம்னு அவங்க உணர்ந்தாங்க. நீ சொல்றதும் சரிதாரியா. இந்த உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நமக்கு நம்ம சந்தோஷம்தான் முக்கியம்னு அம்மாவும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கடைசியா நாங்க 3 பேரும் ஒரு புது உடன்படிக்கைக்கு வந்தோம். சமையலறையில 3 பேரும் சேர்ந்து சமைச்சோம், சிரிச்சு பேசினோம். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது விசித்திரமா இருக்கலாம். ஆனா அந்த 4 செவுத்துக்குள்ள நாங்க 3 பேரும் எங்களோட தனிமைய போக்கி ஒருத்தருக்கொருத்தர் துணையா சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டோம். அப்பா போட்டோ எங்கள பாத்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவர் இருந்திருந்தா கோபப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் இல்லாத இந்த இடத்துல நாங்க உயிரோட சந்தோஷமா வாழ்றதுக்கு இதுதான் வழினா இதை ஏத்துக்கிறதுல தப்பே இல்லைன்னு என் மனசு சொல்லுச்சு. இதுதான் எங்க கதை. விதிகளையும் வரம்புகளையும் தாண்டி நாங்க அமைச்சுக்கிட்ட எங்களுக்கான ஒரு சின்ன உலகம்.